வணக்கம் மக்களே, வெல்கம் அகைன் டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஐஒய் வீடியோ பார்க்க போகிறோங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய ஃபுட் வாங்கின பாக்ஸஸ் இருக்கும் அண்ட் வெஜிடபிள் வாங்கின பிளாஸ்டிக் பாக்ஸஸ் வந்து நிறையவே இருக்கும். இதை வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஐட்டமாக, அதாவது ஃப்ளவர் வேஸாக எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். இந்த ஃப்ளவர் வேஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வைக்கலாம், இல்லை சின்ன சின்ன பிளான்ட்ஸ் மாதிரி மணி பிளான்ட் அண்ட் இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சுக்கலாம். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பாக்ஸஸை இந்த மாதிரி ஸ்டாக் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லாக்டேட் அட்ஹெசிவ் கம் எடுத்துக்கோங்க. லாக்டேட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நார்மல் ஃபெவிக்விக் இருந்தால் கூட ஓகே தான். அண்ட் இதை கட் பண்ணுறதுக்கு வந்து கத்தி. இதை வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்க எட்ஜஸ் எல்லாம் வந்து கட் பண்ண போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எட்ஜஸ் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நம்ம இந்த அவுட்டர் எட்ஜை கட் பண்ணாமல் உள்ளே ஒரு லைன் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணி நம்ம ஸ்டாக் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஹீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாக்ஸில் பின்னாடி இந்த அவுட்டர் எட்ஜ் இருக்குங்களா, அதை விட்டுட்டு இந்த உள்ளே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். அவுட்டரில் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதனால் அந்த ஒரு இன்ச்சை விட்டுட்டு நம்ம உள்ளே இருக்க அந்த குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து கட் பண்ணுறோம். நான் இப்போ கத்தியை நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா கத்தி ரொம்ப சூடாக இருக்கும் அண்ட் பிளாஸ்டிக் வேறு. ஸோ கையில் பட்டுச்சு அப்படின்னா அந்த பொல்லிருன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிக்கிறேன். தென் இது பண்ணும்போது கிட்ஸ் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள போக சொல்லிடுங்க, ஏன்னா இந்த பிளாஸ்டிக்கோட ஸ்மெல் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஹீட் பண்ணும்போது. ஓகே, இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த கத்தி வச்சு எல்லாத்தையும் ஹோல் மாதிரி போட்டுட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க அந்த எட்ஜஸை வந்து நான் வந்து சிசர் வச்சு கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த ஓரத்தில் மட்டும் நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா. இதுவே நீங்கள் கத்தியில் பண்ணலாம். எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது, அதனால் நான் வந்து சிசரில் கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணி நடுவில் இருக்க அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் பாக்ஸை வந்து இப்படி தான் நான் ஸ்டாக் பண்ண போகிறேன். கட் பண்ண பாக்ஸை கீழேயும் ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இப்படி தான் வந்து ஸ்டாக் பண்ண போகிறோம். நான் இன்னொரு பாக்ஸ் இருந்தது, அதையும் கட் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் வந்து எப்படி ஓட்ட போகிறேன் அப்படின்னா, இந்த எட்ஜஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த எட்ஜஸில் வந்து கம் போட்டு நம்ம ஓட்ட போகிறோம். ஸோ நான் வந்து 4 பாக்ஸஸ் ஸ்டாக் பண்ணேன். நீங்கள் வந்து 3 வச்சா கூட ஓகே தான். நம்மளோட நார்மல் இந்த டேபிள் ரோஸ்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி செடி மணி பிளான்ட்டெல்லாம் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த கார்னரில் வந்து இந்த கம் போட்டு சீல் பண்ண போகிறேன். ஸோ கேப் இல்லாமல் கம் போட்டு நல்லா சீல் பண்ணணும், ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றும் போது தண்ணி வந்து அந்த வழியாக வடியாமல் இருக்கிறதுக்காக. ஓகே, இப்போ நல்லா எல்லா எட்ஜஸ்லேயும் நல்லா வந்து சீல் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு மேலே இந்த பாக்ஸை நான் வச்சுக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட்டே வச்சு பார்த்த மாதிரி எல்லா பாக்ஸஸையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம ஒட்டிடலாம்.
ஒரு 2 to 3 மினிட்ஸ் அந்த கம் நல்லா காயிற வரைக்கும் வச்சுருங்க. இப்போ இதோட லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இது ஒன்று மட்டும் என்கிட்ட ஒயிட் கலர் பாக்ஸ் தான் இருந்தது. ஸோ நான் அதனால் அந்த ஒயிட் கலர் பாக்ஸ்க்கு வந்து ஒரு பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் மட்டும் அடிச்சுக்க போகிறேன். இது நார்மல் ஃபேப்ரிக்கா அக்ரிலிக் பெயிண்ட். ஸோ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கம்ப்ளீட் லுக் கிடைக்கிறதுக்காக நான் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பெயிண்ட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதில் ஒன்று காட்ட மறந்துட்டேன். கீழே வந்து ஒரு 4 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு செடி வைக்கும்போது தண்ணியை வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வெளியே போகும். ஸோ நான் இப்படி தான் இதை வச்சுருக்கேன். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் சேனலில் போய் பழைய வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.